இந்த வீடியோ வழக்கத்துக்கு மாறான ஒரு வீடியோ. ரொம்ப ஆழமான சிந்தனைகளை பற்றி பேச போகிறோம். நேராகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஏன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தேட போனீங்கன்னா உங்ககிட்ட வரக்கூடிய காரணங்கள்லாம் என்ன இருக்குன்னா, என்னுடைய லைஃப்பை மேம்படுத்துறதுக்காக, இல்லை ஒரு விஷயத்தை வாங்கணுன்றதுக்காக, இல்லை ஒரு பிரச்சனையை சரி செய்யணுன்றதுக்காக, ஆக மொத்தம் வாழ்க்கை மேம்படணுன்றதுக்காக தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. எஸ்பெஷலி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏன் வரீங்கன்னா, அந்த நன்மையை உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் சீக்கிரமாக அடையணுன்ட்டு வரீங்க. ஆனால் இங்கே பெரிய கேள்வியே என்னென்னா, அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்கள் எந்த எல்லை வரைக்கும் போகிறீங்கன்றது தான். ஒருத்தொருத்தவங்களும் ஒவ்வொரு பாத்தை சூஸ் பண்ணுறோம். ஒருத்தர் ஜாபுக்கு போகிறீங்க, ஒருத்தர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை ஒரு சிலர் என்கிட்ட பணம் இருக்குது, நான் அதை முதலீடு பண்ணுறேன், எனக்கு பொறுமையாக பணம் வந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் எனக்கு பணம் அவசரமாக வேணும், நான் வர்த்தகம் பண்ணிக்கிறேன், அதாவது ட்ரேடிங் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வரீங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் பேசக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய வெல்த்தை மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே ஷேப் பண்ணும். ஸோ முக்கியமாக லைக் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அது முக்கியம் இல்லை, மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் யாருக்காக உருவாக்கப்பட்டது? பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க, எஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி பணம் அதிகமாக வச்சுக்கிட்டு அதை முதலீடு பண்ணி கொஞ்சம் ரிஸ்க்கை அதிகமாக எடுத்து ரிவார்ட்ஸையும் அதிகமாக பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பணம் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் முதலீடு பண்ணணுமா இல்லை வர்த்தகம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வருமானம் அதிகமாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை அதில் கொஞ்சம் ரிஸ்க்கை எடுத்துகிட்டு ட்ரேடிங்கோ ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம், உங்ககிட்ட அதிகமாக பணமோ இல்லை வருமானமோ இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கானது கிடையாது. இந்த உண்மையை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் கிடையாதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த டாபிக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ட்டு லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. ஃபினான்ஷியல் கான்ஃபிடென்ஸுன்னு தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று, உங்களுடைய ஜாபுக்கு ஒரு எஸ்கேப்பாக எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கவே கூடாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுடைய வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பெரிய பெரிய ஆட்கள், நல்ல திறமையானவங்க அண்ட் முட்டாள்கள் எல்லார் கூடவுமே தான் நம்ம கம்பீட் பண்ண போகிறோம். நம்மளோட எண்ணம் இந்த முட்டாள்கிட்டேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகணும் தான் இருக்கும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு முட்டாளாக போனீங்கன்னா இந்த கேள்வியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே நல்லது தான். நீங்கள் என்ன கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓரளவுக்கு லாஸ் இல்லாமல் தப்பிச்சிடலாம். ட்ராடவுன் இருக்கும், ஆனால் லாஸ் இல்லாமல் தப்பிச்சிடலாம். இப்போ பிரச்சனை இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ட்ரேடிங் தான். ஸோ ட்ரேடிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக பணம் ப்ளஸ் அதிக ஸ்கில் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிக ஸ்கில் இருக்கணும். உங்கள் ஜாபுக்கு தேவையான ஸ்கில்லை விட அதிக ஸ்கில் இருக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஒரு 10 மடங்கு அதிகமான ஸ்கில் உங்களுக்கு தேவைப்படுது ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா. இதுதான் உண்மை. சரி, இது அப்படியே இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக இன்னொரு டாபிக்கு போகும். ஒரு 5 ஆபத்தான நோயின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக், அதாவது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் அண்ட் டயபெட்டிஸ். ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்மோஸ்ட் எல்லா வியாதிகளும் இன்டர்லிங்க்டு தான். பெரும்பாலும் இந்த நோய்களுக்கு ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது என்னன்னா ஒரு சோம்பேறித்தனமான ஒரு லைஃப் ஸ்டைல், உட்காந்துக்கிட்டே கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துக்கிட்டு, இல்லை எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யறதில்லை, எந்த ஒரு எக்ஸசைஸும் செய்யறதில்லை, ஒரு வாக்கிங் போகிறதில்ல, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஜாப்.
மூணாவது பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வரும். நாலாவது ஹை கார்ப் ஃபுட். இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நானும் வந்து பெருசாக பேச போகிறதில்ல. உங்களுக்கே நல்லா தெரியும் எது எதெல்லாம் ஹை கார்ப் ஃபுட்டு, எதெல்லாம் வந்து லோ கார்ப் ஃபுட்டுன்ட்டு. ஸோ பேசிக்காக ஒரு டயட், ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு இன்டேக் இல்லாமல், ஃபுட் இன்டேக் இல்லாமல் ரேண்டமாக கைக்கு வந்ததை கடையில் போய் வெளியில் அண்டு பேக்கடு ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது. அஞ்சாவது செல்ஃப் கேர் இல்லாமல் இருக்கிறது. செல்ஃப் கேர்னா உடனே குளிக்கிறது அதெல்லாம் நான் சொல்லலை, உங்களை பற்றின கேரே உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த 5 விஷயங்கள் தான் பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக இருக்குன்ற பட்சத்தில் இது ட்ரேடிங்ல இருந்து வருதான்றத பார்க்கணும். ட்ரேட்ல லாஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? தூக்கம் போகும். ட்ரேட் பண்ணும்போது உக்காந்துக்கிட்டே தான் ட்ரேட் பண்ணுவீங்க. ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சுன்னா டிப்ரெஷன் ஆவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அண்ட் ட்ரேடில் பொசிஷன் இருக்கும்போது உங்களுக்கு பீக் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதை பற்றி தான் அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதை கவனிச்சிருக்கீங்களா? உங்களை சுற்றி, உங்கள் டேபிளை சுற்றி, இல்லை உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் ஒத்து பாருங்கள். மோஸ்ட்லி பேக்கேஜ்டு ஃபுட்டு வரும், இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து உங்களோட மேஜர் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் முக்கியமான விஷயம், ட்ரேடிங்னு வந்துட்டாக்கா நீங்கள் உங்களை கண்டுக்கவே மாட்டீங்க, உங்களில் எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. அப்போ இந்த 5 விஷயம்தான் உங்களுக்கு இந்த பெரிய ஆபத்தான நோய்களை உண்டு பண்ணுதுன்னா, ட்ரேடிங்ல இருந்து இந்த நோய் வராதான்றது தான் என் கேள்வி. அப்போ நீங்கள் டேஞ்சரில் இருக்கீங்களான்றது கேள்வி. ஸோ இப்போ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணேன். இதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ப்ராஜெக்டாக பண்ணேன். பட் இப்போ நான் இதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ட்ரேட் பண்ணும்பொழுது உங்களுடைய பல்ஸ்லேயும், உங்களுடைய பிபிலையும், உங்களுடைய தாட்ஸ்லையும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருதுன்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்தோம். அதோடைய ரிப்போர்ட் தான் இது. ஸோ பாருங்கள், நீங்கள் இங்கே வந்து ஸ்கேல்பர், இன்ட்ராடே ட்ரேடர் அண்ட் ஸ்விங் ட்ரேடர்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த ஸ்கேல்பிங்கில் ஆப்ஷன் பையிங்கும் வருது, இன்ட்ராடேயில் வந்து ஸ்டாக்ஸும் வருது, இல்லை நீங்கள் ஆப்ஷனையே வந்து செல்லிங் மாதிரி பண்ணிங்கனாலும் அது வருது. ஸ்விங்கு இன்வெஸ்ட்டில் வந்து அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் செல்லிங்கும் வருது நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா. இப்போ பேஸ்லைன் பிபிஐ நீங்கள் பாருங்கள், நார்மலாக வந்து 120, 80 இருக்கலாம், ஒரு 130, 90 வரைக்கும் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே போகக்கூடாது. பல்ஸுன்றது ஒரு 80 வரைக்கும், 90 வரைக்கும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ பேஸ்லைன் பிபி இந்த 3 பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரைட் குவான்டிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பிபியில் பெருசாக சேஞ்ச் இல்லை. அந்த ரைட் குவான்டிட்டியில் லாஸ் ஆகும்போதும் பிபியில் பெருசாக சேஞ்ச் இல்லை. அப்போ நீங்கள் கரெக்டான குவான்டிட்டி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த குவான்டிட்டி லாஸ் ஆனாலுமே தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஓவர் குவான்டிட்டியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ஸ்கேல்பருக்கு தன்னால் பிபி ரைஸ் ஆகுது. ஆனால் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கோ ஓவர் குவான்டிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணாலுமே ஒன்றும் பெருசாக வந்து பல்ஸில் சேஞ்சஸ் தெரியல. ஆனால் இந்த ஓவர் குவான்டிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு லாஸில் இருக்கும்போது ஸ்கேல்பருக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகிடுது அப்நார்மலாக. அண்ட் இன்ட்ராடே பிளேயருக்கும் ஓரளவுக்கு ஒரு பார்டர் லைன் ஹைப்பர் டென்ஷன் வர ஆரம்பிக்குது. ஸ்விங் ட்ரேடருக்கு பிரச்சனையே இல்லை, ஓவர் குவான்டிட்டியில் லாஸ் ஆனாலும் அவங்க மறுபடியும் அதை எடுத்துக்கலான்ற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, ஒருத்தவங்களோட மனநிலையை குறிக்குது. அண்ட் இந்த லாஸ் கூட பரவாயில்ல, அதுக்கு அடுத்த ஒரு சினாரியோ தான். ஆல்ரெடி ஓவர் குவான்டிட்டி எடுத்து லாஸ் பண்ணிட்டாங்க, அந்த குவான்டிட்டி லாஸ் ஆகிறத பார்த்து இன்னும் ஆவரேஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கேல்பருக்கு பிபி இன்னும் ஷூட்டப் ஆகுது, ரொம்ப அப்நார்மல் கண்டிஷனுக்கு போகுது. அண்ட் இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் தெரியல, ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சு தான் அந்த இடத்துல பொசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்விங் ட்ரேடருக்கு ஒன்றும் பெருசாக ஆகலை. பட் ஸ்டில் இது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய இதுதான். ஜஸ்ட் ஒரு நம்பர் கீழே இருக்குன்றதுக்காக அதை இக்னோர் பண்ண வேண்டிய ஒரு இது இல்லை. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அண்ட் இந்த மாதிரி லாஸ் ஆனதுனால அவங்களுடைய தூக்கமும் அஃபெக்ட் ஆகுது. இன்ட்ராடே பிளேயருக்கோ ஸ்விங் பிளேயருக்கோ அவங்க தூக்கம் பெருசாக அஃபெக்ட் ஆகிறது இல்லை. இந்த ஒரு சார்ட்ல இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ரைட் குவான்டிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணி அதில் லாஸ் ஆனாலும் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் ஸ்விங் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங் பண்ணாலும் சரி, இன்ட்ராடே பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி.
ஆனால் இங்கே பிரச்சனையே ஓவர் குவான்டிட்டி போடும்போது தான் வருது. அதுவும் எஸ்பெஷலி ஸ்கேல்பிங்கில் வருது, ஆப்ஷன் பையிங்கில் அதிகமாகவே வருது. அண்ட் லாஸை ஆவரேஜ் பண்ணக்கூடவே கூடாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது உங்களோட வெல்த்தை மட்டும் இல்லை, உங்களோட ஹெல்த்தையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அண்ட் இது ஒரு ஃப்ரெஷ் டேக்கான ட்ரேடு. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு டே லாஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ் ஆகிட்டு அடுத்த நாள் ரெக்கவரி பண்ணலான்ற மைண்ட் செட்டில் வராங்க. நீங்கள் ரெக்கவரி பண்ணலான்ற மைண்ட் செட்டில் வரக்கூடியவங்களுடைய ஒரு பிபியை பாருங்கள். இப்போ இதுதான் அவங்களுடைய பேஸ்லைன், ஸ்கேல்பருடைய பேஸ்லைன் பிபிஏ 142.92. இது கொஞ்சம் அப்நார்மல், இது நார்மல் கிடையாது. அண்டு மற்றவங்களோடதுலாம் நார்மலாக தான் இருக்குது. இந்த குட்டி குட்டி வேரியேஷன்ஸ்லாம் நம்ம கண்டுக்கவே போகிறதில்ல. அண்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் ரைட் குவான்டிட்டி போட்டாலுமே அவங்களோட பிபி அப்நார்மலாக போயிடுது. ஓவர் குவான்டிட்டி போடும்போது எக்ஸசிவாக போகுது. அண்ட் அதில் லாஸ் வரும்போது பாருங்கள் எக்ஸ்ட்ரீம், அதாவது இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரோக்கு வரக்கூடிய ஒரு பிபி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் மெடிக்கல் துறை சொல்லுவாங்க. இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்கிறேன்றதுக்காக, அதாவது மேபி என்ன வேணால் நடக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பிபி ரேஞ்சுக்கு தான் போகுது. அண்டு அதை ஆவரேஜ் பண்ணாக்கா இன்னும் 180 கிட்டலாம் போகுது. தட் இஸ் டூ மச். அஃப்கோர்ஸ் 200லாம் போன ஒரு பேஷண்ட்லாம் இருக்காங்க. நிறைய பேர் ஒன்றும் ஸ்ட்ரோக் வராமையும் இருந்திருக்காங்க. பட் தீஸ் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஹேவிங் ஸ்ட்ரோக். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த விஷயத்தில் பாருங்கள், இங்கே அதே ஓவர் குவான்டிட்டி அதே இது ரெக்கவரின்னு வந்தாலுமே இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகலைன்றது தான் உண்மை. ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கும் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா இவங்க நேற்று ட்ரேடு நேத்தோட போச்சுன்னு விட்டுருவாங்க. ஸ்கேல்பிங்கில் நேற்று ட்ரேட் நேத்தோட போச்சு, லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுதுன்னு விட முடியாது. ஏன்னா உங்களோட லாஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் நிறைய ஃபேக்டரை நான் பார்க்குறேங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை வீட்டுக்கு தெரியாமையோ இல்லை யாருக்கும் தெரியாமையோ பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனாலவே அவங்களோட பேஸ்லைன் பிபி அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படி இன்னொருத்தவங்களுக்கு, நம்மளை சார்ந்து இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அந்த லாஸை பற்றி தெரியாமல் அது தெரியறதுக்கு முன்னாடியே அந்த லாஸை சரி கட்டிடணும்னு வர்றதுனால தான் இவங்களுடைய பிபி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப போரிங்கான டாபிக், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இதை விட ஒரு லைஃப் லெசன்ஸ் ஏதாவது வேணுமா? அப்படி என்ன ட்ரேடிங்கில் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு என்ன வின் பண்ணிட போகிறீங்க? அதை விட இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டு நீங்கள் அதை பண்ணுங்க. இதை பண்ணாமல் நீங்கள் அதை பண்ணவே கூடாது. இப்போ இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒருவேளை இந்த பர்டிகுலர் ட்ரேடருக்கு, இது ஒரு ரியல் பர்சனோட பல்ஸ் தான், ஒருவேளை இந்த ட்ரேடருக்கு தன்னுடைய பிரச்சனைகளை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றதுக்கும், இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து நான் நேற்று லாஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியலன்னாக்கா, சரி விடுடா நாளைக்கு ரெக்கவர் பண்ணிடலாம், இல்லை விடு கொஞ்ச நாளைக்கு ட்ரேட் பண்ணாமல் இரு, இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஒரு நண்பன் இல்லாததோ இதை இவங்க பகிராதது தான் பெரிய பிரச்சனை. முக்கியமாக வெளியாட்கள் கிட்ட பகிர்றதோட வீட்டில் உள்ள ஆட்களுக்கு இது தெரியாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. பட் அட்லீஸ்ட் சொல்கிறதுக்கு யாராவது இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் யாருமே இல்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் தூக்கமின்மையை தருது. அதுதான் அடுத்த நாள் உங்களுடைய பேஸ்லைன் பிபி அதிகமாகுது. இன்னொன்று பாருங்கள், ஒரு சில டேபுவான டாபிக்லாம் நம்ம தொடுவோம். இப்போது இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கும். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ரிவார்டு கிடைக்காததுனால ஒரு சிலர் ஃபுட்டில் ரிவார்டு எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் ஸ்மோக்கிங் இல்லை ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயத்துக்கு போவாங்க. அதனால் என்ன ஆகும்? ஹை கார்ப் டயட், உடம்பு கெடுதி, சுகர் அப்படியே ஷூட்டப் ஆகும், டயபெட்டிஸ் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இங்கே பாருங்க, நீங்கள் இங்கே பார்த்த எல்லா விஷயமுமே இருக்கே. தூக்கம் போயிடுச்சு, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க. சரி ட்ரேடு தான் 3:30 முடிஞ்சுதே, ஏஞ்சி வெளில போவோன்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. போய் எங்கேயா வாக்கிங் போயிட்டு வரும், ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும், அதுவும் கிடையாது. ஸ்க்ரீன்லேயே உட்காந்துட்டு இருக்கணும். ஐயோ இன்னைக்கு லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், இப்படியே தான் இருப்பீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. திருப்பி இதே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே தான் வச்சிட்டு இருப்பீங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த பிபி ஷூட்டப் ஆகிறத விட இந்த பிபியை நீங்கள் ரொம்ப நாளைக்கு இதே ரேஞ்சில் வச்சிட்டு இருக்கிறது உங்களுடைய என்டையர் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தையே டேமேஜ் பண்ணும். அண்ட் இதுவும் டயபெட்டிஸும் சேர்ந்து தான் உங்களுடைய கிட்னியை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிகளை தேடுங்க. அண்ட் என்னால் உங்களுடைய பிரச்சனைகளை ரொம்பவே நல்லா புரிஞ்சிக்க முடியுது.
நான் உங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன். ஒரு லாஸ் ஆயிட்ட அந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது ஒரு டஃப்பான ப்ராசஸ் தான். பட் அதுக்கான அல்டர்னேட்டிவ் எதுவுமே கிடையாது. இங்கே லாஸ் ஆயிடுச்சு, அக்செப்ட் பண்ணிப்போம், இனிமேல்ட்டு லாஸ் பண்ணாமல் பார்த்துப்போம். இதை தவிர வேறு எந்த சொல்யூஷனுமே இல்லை. விட்டதை பிடிக்க முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சம்பாதிங்க. உங்களோட கேபிட்டலே இவ்வளோ தான். இப்போ சின்ன வயசில் நீங்கள் நல்லா வந்து வேகமாக ஓட தான் செய்வீங்க. வயசாக வயசாக ஓட முடியல. அதுக்காக வந்து நீங்கள் எப்படியாவது நான் ஓடணும்னு நினைப்பீங்களா? கிடையாது இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இனிமேல்ட்டு ரெக்கவரியே பண்ணக்கூடாதுன்றத நீங்கள் இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கேல்பிங்லாம் பண்ணுறீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்கேல்பிங்கே பண்ணக்கூடாதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய டைம் ஃப்ரேமை நான் சார்ட்டில் இருக்கிற டைம் ஃப்ரேமை சொல்லலை, உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டுக்கு நடுவில் இருக்கிற டைம் ஃப்ரேம் 2 நிமிஷமா, 3 நிமிஷமா, 5 நிமிஷமா, 1 நாளா, 2 நாளா, 2 வருஷமா, இதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டைமை சுருக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாட்டிப்பீங்க. இதுதான் உண்மை. இப்படி உண்மையெல்லாம் பேசினாக்கா நீங்கள் காது கொடுத்து கேட்க போகிறது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நீங்கள் என்ன கேட்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை சொல்கிறாங்க எல்லாரும். அதனால தான் உங்களை ஸ்கேல்பிங் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இது ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எத்தனை பேருக்கு புரியுது? திறமை இல்லாதவங்களுக்கும் பெரிய பணம் இல்லாதவங்களுக்கும் ட்ரேடிங்கிறது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஃபினாமினான். எஸ்பெஷலி ஸ்கேல்பிங், எஸ்பெஷலி ரிவெஞ்ச் ட்ரேட். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாலேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு ஈஸியாக ஒரு ஷார்ட்கட்டை கற்றுக்கிட்டு, இல்லை ஒரு கம்மியான பணத்தை வச்சுக்கிட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்கணுன்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு உங்களோட எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன் இருக்குல்ல, கடன், எக்ஸ்பென்ஸ், அது இது ஏதோ ஒன்றுத்தை சால்வ் பண்ணணும்னு நினச்சி தானே உள்ளே வரீங்க. அந்த நிலைமை இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமாகும். அப்போ ட்ரேடிங்கே பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மற்றவங்களாம் அப்படி சொல்லலையே, நீங்கள் மட்டும் ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாக்கா, இந்த உண்மையை சொல்லிட்டா உங்ககிட்ட கோர்ஸ் விற்க முடியாது பாருங்க. அதான உண்மை. என்கிட்ட ஒரு டஃப்பான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களால் சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. உங்கள் மனசுக்குள்ளே 1008 கேள்விகள் வரும். ட்ரேடை எடுத்துக்கிட்டு பயமாக இருக்கும். லாஸ் ஆகிறத கட் பண்ணணும்னு தோணாது. ப்ராஃபிட்டை உடனே புக் பண்ணணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு என்கிட்ட வாங்க அப்படின்னு நான் ஒரு கோர்ஸ் விற்றேன்னா எப்படி நீங்கள் வருவீங்க? சின்ன கேபிட்டல் வச்சு பெருசாக ரிஸ்க் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு 1 minute 2 minute ஸ்ட்ராட்டஜியை வச்சு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டு ஒரு 5,000 எடுக்கலாம். நல்லா இருக்குல்ல கேட்க? உங்களோட தேவை தான் உங்களோட முதல் எதிரி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்க்கு மட்டும் கிடையாது, என்டையர் லைஃபுக்கும் தான். ஸோ ட்ரேடிங் பண்ணணும்னு நீங்கள் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட தேவையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் இருந்தால் மட்டும் பணம் சம்பாதிச்சிட முடியாது. பணமும் வேணும், திறமையும் வேணும். இது ரெண்டுத்தை விட செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்ககிட்ட பணம் இருக்குது, திறமையை ஒழுங்காக வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, எமோஷ்னல் டிசிப்ளினோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முன்வரீங்க. இந்த மாதிரி 4 கேட்டகரியும் உங்களுக்கு இருந்தால் மட்டும் நாளைக்கு போடக்கூடிய வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்றத ஒழுங்கான முறையில் நாளையிலேருந்து கற்றுக்கலாம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு மெசேஜோட முடிச்சுக்கிறேன். பி ரெஸ்பான்சிபிள், ப்ரொடெக்ட் யுவர் ஹெல்த், எல்ஸ் இட் இஸ் வேஸ்ட் டு பிகம் வெல்த். அது மட்டும் இல்லாமல் இனிமேல்ட்டு ஒவ்வொரு ட்ரேடரும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய ட்ரேட்ஸை மட்டும் எடுங்க. நான் ஓவர் நைட் ட்ரேட்ஸை பற்றி சொல்லலை. இன்ட்ராடேல ஸ்கேல்பிங் பண்ணுறதோ எது பண்ணாலும் நீங்கள் இந்த ட்ரேடில் லாஸே ஆனாலும் நிம்மதியாக தூங்குவீங்க அப்படின்ற அந்த குவான்டிட்டியை மட்டும் எடுங்க. ஏன்னா தூக்கம் முக்கியம். ஃபஸ்ட்டு தூக்கத்தை கரெக்ட் பண்ணுங்க. அண்ட் கொஞ்சமாவது மூவ் பண்ணுங்க, நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒன்றும் பெருசாலாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நடங்க, அதுவே போதும். மீதியெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க. அண்ட் ஒழுங்கான ஒரு கொஞ்சமாவது ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களை கேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால்
ஜஸ்ட் நீங்கள் ப்ரீத் பண்ணுங்க, நல்லா வந்து ஒரு 4 செகண்ட் இன்ஹேல் பண்ணி 4 செகண்ட் எக்ஸேல் பண்ணுங்க. பெட்டர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அண்ட் பிஃபோர் பிகம் வெல்தி, ப்ளீஸ் பி ஹெல்த்தி. தேங்க்யூ.